அதுதான் அதனால அவசரம் போய் வாங்கி வச்சுருந்தேன். அவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் அஸ்வின் பயிர் சனிக்கிழமை 3 நாளைக்கு ஃபங்க்ஷன் அதுக்கு
ஸ்ரீ அஷ்டகால பைரவ சுவாமிக்கு ஜெய ஜெயம். எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயகர் பெருமானுடைய திருப்பொருள் துணை கொண்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அஷ்டகால பைரவ சுவாமியுடைய திருவருளால் 7ஆம் ஆண்டு ஜென்மாஷ்டமி பெருவிழாவுடைய முதல் நிகழ்வாக இப்பொழுது திருவிளக்கு ஏற்றது வழிபாடானது துவங்குவதற்கின்றது. அதனைத் தொடர்ந்து காரியங்கள் அலங்கர கணபதி வெள்ளியுடன் 11 விதமான மங்கள யாகங்கள் ஆச்சாரிய பெருந்தகைகளுடைய தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது திருவிளக்கு ஏற்றது வழிபாடானது நடைபெற இருக்கின்றது. முதல் விநாயகர் பெருமானுடைய திருவிளக்கு ஏற்றப்படுகின்றது. சகலவாதி அதனைத் தொடர்ந்து சுப்ரம் மகாலட்சுமியுடைய திருவிளக்கு ஏற்றப்படுகின்றது. ஓம் மகாலட்சுமி மகாலட்சுமி கமலதாரிணி கமலவாசினி ஹம்சவாகினியாயே நமோ நமः. ஓம் மகாலட்சுமி சதிமஹே விஷ்ணுபத்னி சதிமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அடுத்ததாக சுப்பிரமணிய பெருமானுடைய திருவிளக்கு ஏற்றப்படுகின்றது. ஓம் சுப்பிரமணியாய வித்மஹே சூரசம்ஹாராய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத். தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சங்க பிரச்சோதயாத். அடுத்ததாக கிருஷ்ண பெருமான் சந்தான கோபாலகிருஷ்ண பெருமானுடைய திருவிளக்கு ஏற்றப்படுகின்றது. சாந்தாகாரம் புஜகேரம் முக்மநாபகுணேரம் புஷ்பாபாரம் ஜகதருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணம் கௌவைஹரம் சர்வலோகைகுணநாதம். அடுத்ததாக அம்மையப்பர் உமைக்கு ஒரு பாகம் கொடுத்து அம்மையப்பருடைய திருவிளக்கு ஏற்றப்படுகின்றது. வாகர்த்தாவசம் பிரத்தோ வாகர்த்த பிரதிவந்தகே ஜகதம் பிதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அதனைத் தொடர்ந்து தன்வந்திரி பகவானுடைய திருவிளக்கு அமிர்த கலசத்துக்கு திருவிளக்கு ஏற்றப்படுகின்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலசஸ்தாய சர்வய விநாசாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமோ நமः. அதனைத் தொடர்ந்து
திருவிளக்கானது ஏற்றப்படுகின்றது. இப்பொழுது அஷ்டகால பைரவ சுவாமியுடைய மகளிரணி தலைவி திருமதி லட்சுமி அம்மையார் அவர்கள் லட்சுமி தீபமானது ஏற்றப்படுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மலேசியாவிலிருந்து வருகிறக்கூடிய திருமதி திருச்செல்வி அம்மையார் அவர்கள் மகா சரஸ்வதி அம்மையுடைய திருவிழாக்கு ஏற்றப்படுகின்றார்கள். வாத்தியம். ஊர்கோன் அம்மையார் அவர்கள் கலாவதி அம்மையார் அவர்கள் மலேசியாவிலிருந்து வருகிறதற்கக்கூடிய திருமதி பராசக்தி அம்மையார் அவர்கள் மகாலட்சுமி திருவிளக்கு ஏற்றுகின்றார். ஐஏஎஸ் சுதா அம்மையார் அவர்கள் மகா சரஸ்வதி தீபம் ஏற்றுகின்றார்கள். ஓம் நமோ பகவதே அம்மையார் அவர்கள் மகா சரஸ்வதி அம்மையுடைய திருவிழா ஏற்றுகின்றார்கள். ஓம் கொங்கு மண்டலமாம் கோவையிலே கொங்கு காசி என்று அன்போடு அழைக்கப்படும் நமது நாதகவனம்புதூரிலே மிக பெரும் அற்புதமாக கொழுவிட்டு இருக்கக்கூடிய அஷ்டகால பைரவ சுவாமியுடைய திருவாலயத்திலே கோவை மாவட்டத்திலே முதல் முறையாக நம்முடைய ஆலயத்தில் மட்டும்தான் 11 விதமான யாகம் ஒரே இடத்தில் நடக்குது. ஒவ்வொரு யாகம் ஒவ்வொரு இடங்கள் நடக்கும். இருந்தாலும் கூட இந்த 11 விதமான யாகம் நம்முடைய அஷ்டகால பைரவ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை காட்டுறதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்று சொல்லக்கூடிய விதத்திலே இறைவனுடைய அனுகிரகத்தால நம்ம எல்லாம் இங்க வந்து கலந்துருக்கிறோம். சும்மா சாதாரணமாக வந்து கலந்துக்க முடியாது. இறைவனுடைய அனுகிரகத்தால நம்ம எல்லாம் இங்க வந்து கலந்துருக்கிறோம். அப்படியாக ஸ்ரீ மகா கணபதி இந்த 11 விதமான யாகம் என்னென்ன பெயர்ல சொல்றேன் கேட்டுக்கலாம். மகா கணபதி ஹோமம் நடைபெறுகின்றது. அனைத்து விதமான தடைகளும் விலகும். நம்ம எடுத்த காரியம் எல்லாம் தடையாகுது அப்படின்னா இந்த தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக மகா கணபதி ஹோமமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி குபேர ஹோமம் நடைபெறுகின்றது. அது எதுக்காக அப்படின்னா பொருளாதார தடை, கடன் சுமை, செல்வம் பெறுவதற்காக ஸ்ரீ லட்சுமி குபேர ஹோமமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து சுயம்பர கலா பார்வதி ஹோமமானது நடைபெறுகின்றது. திருமண தடைகள் விளங்க நல்லதோர் மனைவி கணவன் அமைய சுயம்பர கலா பார்வதி ஹோமமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தன்வந்திரி ஹோமமானது நடைபெறுகின்றது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நோய்களில் இருந்தெல்லாம் விலக வேண்டும், தேக பலம் வேண்டும், நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காக தன்வந்திரி ஹோமமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா மிருத்தஞ்சய ஹோமம் நடைபெறுகின்றது. அது பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் பெறுவதற்காக மகா மிருத்தஞ்சய ஹோமமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து நவக்கிரக ஹோமம், நவக்கிரக நலிவுகள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக நவக்கிரக ஹோமம் நடைபெறுகின்றது. மகா சரஸ்வதி ஹோமம், குழந்தை செல்வங்கள் அனைவரும் நீண்ட நல்லா படிக்கணும், நல்ல வேலை பெறணும், நல்லா படிக்கணும், தேக பலம் எல்லாம் கிடைக்கணும், சரஸ்வதி கடாட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா சரஸ்வதி ஹோமம் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஹோமம், எதிரிகள் தொழிலிலே வெற்றியடைய நம்மை சுற்றி இருக்கின்ற பகைவர்கள் எல்லாம் விளங்குவதற்காக ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஹோமமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சந்தான கோபால ஹோமம் அப்படின்னா குழந்தை பேரின்மை இதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண பெருமானுடைய யாகம் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வராகி அம்பிகா பிரத்திங்கரா ஹோமமானது நடைபெறுகின்றது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவல், பிள்ளி, சூனியம், திருஷ்டி தொல்லைகள் இதெல்லாம் விடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ வராகி அம்பிகை, ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி அம்பியினுடைய வேள்வி நடைபெறுகின்றது. இதெல்லாம் நடந்தாலும் கூட இந்த உலகம் சேமமா இருக்கும். எல்லா பக்கம் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. இங்க பார்த்தாலும் போர் நடக்குது, உக்ரைன் போர் அந்த மாதிரி நடக்குது. நம்ம நாட்டில் எதுவும் போர்ல வரக்கூடாது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழும் அப்படிங்கிறதுக்காக
ஸ்ரீ ஹஸ்திரகோமம் அம்பிகை கையில வைத்திருக்கக்கூடிய நமது பாரத மாதா கையில வைத்திருக்கக்கூடிய திருசூலத்திற்காக ஹஸ்திரகோமமானது நடைபெறுகின்றது. இப்பொழுது திருவிளக்கிற்கு தூப தீப பூஜைகள் நடைபெறுகின்றது. விளக்கேற்றின அம்மையெல்லாம் முன்னாடி வந்துடலாம். ஊதுபத்தி வச்சிருப்பாங்க, ஊதுபத்தி ஏற்றிக்கோங்க. வாத்தியவாசி பக்கத்துல பஞ்சபாத்திரம் வச்சிருப்பாங்க. தீபத்தோட முன்னாடி தேங்காய் பழம் வச்சிருப்பாங்க. நைவேத்தியம் காமிச்சிக்கலாம். திருவிழாவுக்கு பஞ்சபாத்திரம் வச்சு முன்னாடி தேங்காய் பழம் பழங்கள் வச்சிருப்பாங்க. தேங்காய் பழம் வெற்றிலை பழம் வச்சிருப்பாங்க. அதுக்கு சுவாமி நைவேத்தியம் பண்ணிருக்கு. திருவிழாவுக்கு நைவேத்தியம் பண்ணிருக்கு. ஓம் பாடும் திருவேம் பாலும் கருப்பும் நான்கும் கிளந்தோம் நான் தருவேன். ஓலம் செய்யுங்க கைவிடுத்த தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் போதி வதனாயுத்தம் நாகவல்லியரே நந்தபூரபூர நிமித்தம் தாங்கோடு முடிகின்றதா. அடுத்ததாக தீபம் நடைபெறுகின்றது. வாத்தியம் சர்வமங்கலமாங்கல்யே
உங்க முன்னாடி மாலை இருக்கும், இந்த மாலை எடுத்துக்கோங்க. யாகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மாலை வச்சிருக்கிறாங்க, 2 பேரும் மாலை எடுத்துக்கலாம். அவங்க கையை வச்சுக்கலாம். சுவாமிகள் சொல்லும் பொழுது மாலை மாத்திக்கணும். மாலை வந்து ஆண்கள் வந்து அம்மாக்கு போடணும், அம்மா வந்து ஆண்களுக்கு போடணும். நமது ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக கிருஷ்ணமூர்த்தி சுவாமிஜி 10வது யாகங்கள் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த யாகங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆச்சாரியையும் அறிமுகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த மிக அற்புதமான இந்த கொங்கு காசியிலே நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இந்த ஏகாதச சௌபாகிய யாகங்கள், அதாவது 11 விதமான மங்களகரமான யாகங்கள். இதுல முதல்ல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய வரிசைப்படி பார்த்தீங்கன்னா, முதல் குண்டம் ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வர சுவாமியினுடைய ஹோமத்திற்காக நமது கோவையாதீனம் தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகா தன்வந்திரி ஹோமம், ஸ்ரீ சிங்கேஸ்வரோட பூஜை சாரதாம்பரம் நம்ம வந்து அனுகிரகம் பண்ற மாதிரி மகாதந்திரி ஆகிய ஸ்ரீ பாலகிருஷ்ணன் நந்தோதயார் அனுகிரகம் பண்ணி அவர் ஆலயம் செய்கிறார். மூன்றாவது வேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயம்பரகலா பார்வதி திருமண பாக்கியத்திற்காக சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் யாகம் ஆரம்பிக்க போறார். நான்காவது ஹோமம் பார்த்தீங்கன்னா சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய புத்திரகாமிஷ்டு ஹோமம். ஸ்ரீ கல்யாண சுந்தராஜா திருவிளக்கு வழிபாடின் மிக முக்கியமான சூழல் தான். நிறைய இடத்துல திருவிளக்கு வழிபாடு பண்ணியிருக்காரு. நம்ம இங்கேயும் ஒரு தடவை பண்ண முடியாது. அது அறிமுகமா இன்னைக்கு ஹோமத்துக்கு முதல்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சகல சௌபாகியத்தையும் தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யாகம். வந்திருக்கார். எல்லா பெரியவாதியாருக்கும் உபாச்சாரியாக இருக்கிறவர் சுந்தர சுவாமிகள். அவர் தான் நம்ம அந்த ஹோமத்தை நடக்க போறார். மத்தியமாகவும் பிரதானமாகவும் விவசாயத்தினுடைய ஸ்ரீ கணபதி மாமா அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா சரஸ்வதியினுடைய ஹோமம் கல்விக்காக, தேவியினுடைய ஹோமம். பிரதிங்கிற ஸ்பெஷலாக நிறைய இடத்துல ஹோமம் பண்ணியிருக்கார். சேகர சாஸ்திரிகள் அவர் தான் அந்த ஹோமத்தை நடத்த போறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேச நன்மைக்கு நவகிரகங்களுக்காக, நவகிரகங்களுடைய தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ நவக்கிரக ஹோமம். ஸ்ரீ சத்யசாயி மேட்டுப்பாளையம் அங்கிருந்து வந்திருக்கார். நிறைய ஹோமங்கள் நடத்தியிருக்கார். சந்திரமௌலிக்கு பேர். அடுத்தா பார்த்தீங்கன்னா தேச நன்மைக்காக ஸ்ரீ அஸ்திர ஹோமம் சிவஸ்ரீ கிரிசுவாமிகள்.
செலக்ட் பண்ணி இப்போ பண்ணுவாங்க. இவர் கை கூப்பிக்கணும். தம்பதி குழந்தைகளோட கை கூப்பிக்கணும். உடனடியாக ஒரு செலக்ட் பண்ண பண்ணுவாங்க. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷதே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் தத்தாத்ரேயசமாரம்பாம் சாந்தானந்தமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் அஸ்மத்குருகரணாரவிந்தாभ्यां நமः. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். शुक्लाम्बरधरं विष्णुं सजीवं जगदम्बरधरं ध्यायते सर्वरत्नोपशान्तये. ॐ भूः ओम भुवः ओम भुवः ओम हरं जनः ओम तपः ओम सत्यं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. आवः जातेरसोऽमृतब्रह्मभूर्भुवस्वरो. ओम 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 ममो भक्ताशमत्तादुर्गाक्षद्वारा श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थं देवलग्नं सुजं देव ताराबलं चन्द्रबलं देव विद्याबलं देवबलं देव लक्ष्मीपदे वाणीपदे गौरीपदे इन्द्रियं स्मरामि. शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणा द्वितीयपरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने विवगारिके षष्ट्यायाः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे शुक्लपक्षे कृष्णपक्षे षष्ट्यायाः शुभपुण्यतिथौ वासरः वासरस्तु गुरुवासरयुक्तायां पुष्यनक्षत्रयुक्तायां गुरुवासरयुक्तायां भूषणसिद्धरुक्तायां अस्याम् एवं गुणे श्री चण्डिका परमेश्वरी अम्बिका असुरनुकूलसिद्ध्यार्थं सकलपुष्पे सकलोपदेशवशत्रुनाशे श्री चण्डिका परमेश्वरी अम्बिका आश्रितनुकूलसिद्ध्यार्थं वाङ्ग्यैवात्रं दमरकं दशोडम्बरं गरेयसमनन्दनं त्रिनेत्रं गौग्यायं दुधर्णवर्षणं सर्णाकृष्णं वैरवम् आश्रयाम्यहं श्री सर्णाकृष्णवैरवस्वामी आश्रितनुकूलसिद्ध्यार्थं श्री महालक्ष्मीदेवता आश्रितनुकूलसिद्ध्यार्थं श्री कुबेरधनाकृष्णपूजान्तकार्यैकर्घ्य आश्रितनुकूलसिद्ध्यार्थं श्री महामृत्युञ्जयेश्वरस्वामी होमपूजान्तकार्यैकर्घ्य आश्रितनुकूलसिद्ध्यार्थं श्री महासरस्वती होमपूजान्तकार्यैकर्घ्य आश्रितनुकूलसिद्ध्यार्थं श्री सुब्रह्मण्य शत्रुसंहार होमपूजान्तकार्यैकर्घ्य आश्रितनुकूलसिद्ध्यार्थं श्री संतान गोपाल कृष्णस्वामी